Hello student, Krishna Maths Academy உங்களை வரவேற்கிறது. இன்னைக்கு TN 10th Maths example 2.4 பார்ப்போம். இந்த क्वेश्चन கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஒண்ணும் இல்ல, நமக்கு வந்து இங்க ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதம் ரூல்ஸ் அப்ளை பண்ணனும். அவ்வளவுதான் இந்த क्वेश्चंस. அவங்களே கொடுத்துட்டாங்க. If the highest common factors, அதாவது HCF, that if the highest common factors of 210 and 55 is the expressible in the form of this, அதாவது 55x minus 325 அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த x இருக்கிற இடத்துல வேல்யூஸ் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, அந்த ரெண்டு நம்பர்ஸ் 210க்கும் 55க்கும் HCF கண்டுபிடிக்கணும்னா அந்த HCF வேல்யூஸ் வந்து இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த x இருக்கிற இடத்துல என்ன வேல்யூஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அப்போ இதனுடைய HCF வேல்யூஸ் வந்து இதுக்கு ஈக்குவல், அதுதான் அவங்க கொடுத்துருக்க கான்செப்ட். இந்த ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுனுடைய HCF கண்டுபிடிக்க போகிறோம். அந்த HCF வேல்யூஸ் வந்து இதுக்கு ஈக்குவல். அப்போ அதுக்கு ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டு எக்ஸ் வேல்யூஸை ஃபைண்ட் பண்ண போகிறோம். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், அவங்க என்ன கேட்டிருக்காங்க, we find என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். we find HCF of 210, 55. ஓகே, 55க்கும் 210க்கும் இடையே உள்ள HCF values, highest common factors என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அந்த highest common factors வந்து these values ஈக்குவல். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, எது பிக்கர் வேல்யூஸோ அதுதான் டிவைடண்டு, எது ஸ்மாலர் வேல்யூஸோ அதுதான் டிவைசஸ். நம்ம எப்போதுமே அப்படி தான் எடுத்துக்கணும். நம்மளுக்கு பை யூஸிங் எந்த ரூல்ஸ் அப்ளை பண்ண போகிறோம், இந்த HCFனு வந்துட்டாவே நம்ம ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதம் தான் அப்ளை பண்ணணும். ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதம் ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதம் ரூல்ஸை தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன ரூல்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா A = BQ + R இந்த ரூல்ஸ் கொண்டுட்டு வரோம். இதில் வந்து ரிமைண்டர் எப்போ நம்மளுக்கு 0 வருதோ அப்போ வந்து எது டிவைஸாக இருக்கோ அதுதான் நம்முடைய HCF அப்படின்னு சொல்லுவோம். If A and B are into integers, the common divisors of A and B is also a common divisor of B and R, and vice versa. இதுதான் definition of equal division algorithm. ரைட்டுங்களா? இப்போ பாருங்க, இப்போ நான் இந்த இதில் எது பிக்கரோ அதுதான் டிவைடண்ட் A, எது ஸ்மாலரோ அதுதான் டிவைசஸ். ஓகே, நம்ம சிம்பிள் வேயே போட்டுப்போம். நம்ம டிவைடிங் மெத்தடில் 210 55 3 டைம்ஸ் இருக்கும். 3 5 star 15 பேலன்ஸ் 1 15 16 165. சப்ராக்ஷன் பண்ணுறோம். மைனஸ் பண்ணி சப்ராக்ஷன் பண்ணால் 10ல் 5 போயிடுச்சுன்னா 5, இங்கேருந்து இங்கே பாரம் வாங்கிட்டோம்னா 10ல் 6 போயிடுச்சுன்னா 4 45 அப்படின்னு வரும். ஓகே, ரிமைண்டர் 45. இப்போ இந்த ஃபார்மில் எழுதுறோம். டிவைடண்ட் 210, தட் இஸ் ஈக்குவல், டிவைசர் வந்து 55, குவாஷன் வந்து 3 ப்ளஸ் ரிமைண்டர் இஸ் 45. இதில் நம்ம இந்த ஈக்குவல் இந்த HCF வந்து இதெல்லாம் நம்பர்ஸில் கண்டுபிடிக்கிறோம். HCF of 2 numbers, HCF of 3 numbers, இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே HCF of 2 polynomials and 3 polynomials இது மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பயன்படுத்தும் போது இந்த மெத்தட்ஸ், இந்த டிவிஷன் மெத்தட்ஸே அப்ளை பண்ணுவோம். இந்த ரூல்ஸ் மெத்தடே அப்ளை பண்ணுவோம். ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா இதுதான் HCF வேல்யூஸ்னு சொல்லிடுவோம். ரிமைண்டர் 0 இல்லைன்னா இதை டிவைடண்டாகவும் இதை டிவைஸராகவும் கொண்டுட்டு போவோம். அதாவது ரிமைண்டர் டிவைஸராகவும் எது டிவைஸராக இருந்துச்சோ அதை டிவைடண்டாகவும் கொண்டுட்டு போவோம். இப்போ இந்த ரூல்ஸ் தான் இதையும் தான் நம்ம கம்பேர் பண்ணணும். 0 வர வரையிலும் இந்த ரெண்டு பிளேஸை தான் நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே வரணும். எது ரிமைண்டர் 0 வர வரைக்கும் அதை மெயினில் வச்சுக்கணும். அப்போ 55 வந்து டிவைடண்ட் ஆகுது, 45 வந்து டிவைஸர் ஆகுது. 55ல் 45 1 டைம்ஸ் தான் இருக்கும். ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 10. நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கூட பார்க்க வேண்டியதில்லை. இல்லைன்னா இந்த மெத்தட்ஸில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது வரும். சரி, ஓகே. இப்போயும் 0 ஒரு சொல்ல இதையும் கம்பேரிங். அப்போ 45 வந்து டிவைடண்ட், 10 வந்து டிவைசஸ். அப்போ 4 டைம்ஸ் இருக்கும். ரிமைண்டர் வந்து 5 வரும். சரி, இப்போயும் நம்மளுக்கு 0 சொல்ல இது ரெண்டையும் கம்பேரிங், அதாவது டிவைடண்டையும்
ரிமைண்டரையும் கம்பேரிங் பண்ணி டிவைடட் வந்து டிவைசர் வந்து டிவைடடாக மாறுது 10, ரிமைண்டர் வந்து டிவைசராக மாறுது 5. இது 2 டைம்ஸ். ரிமைண்டர் இஸ் 0. ரிமைண்டர் 0 வந்துச்சுனாவே எண்டிங் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ எண்டிங் ஆகும்போது எது டிவைசராக இருக்கும்போது ரிமைண்டர் 0 வருது அப்படின்னு பார்க்கணும். இது டிவைசராக இருக்கும்போது தான் நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வருது. அப்போ therefore HCF of 210, 55 that is equal 5. By the definition கொடுக்கப்பட்ட கான்செப்ட் படி என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? by the condition படி என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிஷன் இருக்காங்க இதனுடைய HCF values வந்து இதுக்கு ஈக்குவல். the HCF values is the expressible in the form of this. இந்த ஃபார்ம்ல அந்த HCF எழுதலாம். அப்ப by condition, by given condition படி என்ன ரூல்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா given condition படி 500 அதாவது 55x minus 325 that is equal 5. இதனுடைய HCF values எதுவோ அது இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்ப இந்த இடத்துல இந்த நம்ம என்ன x values வந்திருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப 55x that is equal 5 plus 325. அப்ப 330. அப்ப 300x that is equal 330 divided by 55. 55 வந்து 330 ல எத்தனை டைம்ஸ் இருக்கு? டிவைடிங் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைன்னா 5 ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து 11ஆல் டிவைடிங் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் கேன்சல் பண்ணணும்னா கடைசியில் 1.55 655 ஸ்டார் 330 அப்படின்னு வரும். சரி, ஓகே. அப்போ therefore find the x values தான் கேட்குது. அப்போ x that is equal 6. இதுதான். அப்போ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக கொடுத்தோம்னா சிம்பிள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.